அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஷான் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எப்படி பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் கார்லிக் பட்டர் நான் ஈஸ்ட் இல்லாமல் எப்படி செய்யறதா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன். இந்த கார்லிக் பட்டர் நானுக்கு வந்து நான் ஈஸ்ட் எதுவும் யூஸ் பண்ண போறதில்ல. இதுக்கு தேவையான அளவு சால்ட் நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பூண்டு நான் சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக பிசைஞ்சாச்சு. இது வந்து நல்லா 5 நிமிஷம் விடாமல் இந்த மாதிரி வந்துட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம 1/2 மணி நேரம் வச்சிடலாம். இதுக்கப்புறம் ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் வந்தால் போதும். பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதில் நான் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் எப்படி சேர்த்துட்டாலும் பரவாயில்ல. நம்ம வந்து இதை பேஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வந்து வதங்கணும். அந்த தோல் உறிஞ்சி வர பதம் வரைக்கும் நம்ம நல்லா வதங்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் நான் ஒரு 15 முந்திரி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முந்திரி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 1 டீஸ்பூன் கசகசா தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். சூப்பர், நல்லா வெந்துருச்சு. இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதை நான் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் இன்னொரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மெல்ட் ஆன உடனே நான் வந்து பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். பே லீஃப், 2 பச்சை மிளகா, 1/2 வெங்காயம், அதை வந்து நான் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து ரொம்ப சேர்த்துற வேண்டாம், பாதி வெங்காயம் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ நான் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் வந்து ரொம்ப மசாலா சேர்த்துடக்கூடாது, நல்லா இருக்காது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். பாருங்கள், நல்லா சூப்பராக வருது அந்த எண்ணெயோட. இப்போ உங்களுக்கு எண்ணெய் ஓவராக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கரெக்டாக வரும். அது எண்ணெய் பிரிஞ்சு கரெக்டாக வந்துடும். இது ஃபுல்லாக நீங்கள் வந்து பட்டரில் தான் செய்யணும், எண்ணெயில் செஞ்சால் நல்லா இருக்காது. இப்போ நான் அந்த மிக்சியில் இருக்க தண்ணியோட நான் அப்படியே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இது நல்லா கொதிக்கணும். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கணும். இப்படி இருக்க கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். கிரேவியோட கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நான் 200 கிராம் பன்னீரை வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ஈஸியாக நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் தான் வேக வைக்கணும். அப்படி இல்லைன்னா பன்னீர் வந்து ஹார்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் நான் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா ஆரிகனோ இல்லை பாஸ்தா சீசனிங் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் நான் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் இன்றைக்கி நான் ஹோம்மேட் க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன். ஹோம்மேட் க்ரீம் நான் எப்படி யூஸ் பண்ணேன்னா, பாலில் இருக்க அந்த மலை ஏடு இருக்குல்ல, அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா சூப்பரான ஹோம்மேட் க்ரீம் கிடச்சிரும். அதில் வந்து ஒரு 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டரை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்புறம் ஒரு 3 அல்லது 4 பூண்டை வந்து நீ நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், மேலே நம்மளுக்கு டாப்பிங் ரெடி ஆகிடுச்சு கார்லிக் நானோட. இப்போ நம்மளோட மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் போடக்கூடாது, லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேருந்து ஒரு பால் சைஸ் எடுத்து நான் ஓவல் ஷேப்பில் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நான் ஒரு சைடு வந்து தண்ணி ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி இருக்க சைடு வந்து பேனில் வச்சிடுறேன். தண்ணி இல்லாத சைடு வந்து டாப்பில் இருக்கணும். அப்புறம் லைட்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி
பேனை திருப்பினீங்கன்னா உங்களுக்கு grill ஆகிடும். பேனை அப்படி தான் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த பட்டர் அந்த இது வந்து நான் மேலே ப்ரஷ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான கார்லிக் பட்டர் நான் ரெடி. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ எடுக்கும் போது நல்லா உங்களுக்கு சூப்பராக வரும். தண்ணி போட்டு ஸ்டிக் பண்ணணும். இன்னொரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் ஓவல் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ எடுத்துக்கோங்க. ஆனால் பேசிக்கலி நான் வந்து இந்த ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ நான் எடுத்துகிட்டு இந்த தண்ணி இருக்க சைடு வந்து நம்ம தண்ணி போட்டலாம், அந்த சைடு வந்து மேலே இருக்கணும். அதாவது பபிள்ஸ் எந்த சைடு எந்திரிச்சு வந்ததோ அந்த சைடு வந்து ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இடிக்கில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேமில் வந்து அந்த ப்ரௌன் கலராக ஆகிடும். இதுக்கப்புறம் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த பட்டர் சேர்த்துக்கிறேன். கார்லிக் பட்டர் ரெடி பண்ணி வச்சதுனால அதை சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க. சூடாக செம்மையாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்மளோட கார்லிக் பட்டர் நான் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்புறம் நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான காம்போ. இந்த நான் இல்லாமல் நீங்கள் சப்பாத்தி பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். பாய் பாய், see you, take care.